திருவள்ளூர் அருகே மிக்சர் கடை உரிமையாளரை அடித்தே கொலை செய்த உயிர் நண்பனை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் விவகாரத்தில் ஆத்திரப்பட்டு கதையை முடித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் மாகரல் கண்டிகை என்ற கிராமத்தில் கார வகைகளை தயார் செய்யும் குட்டி குடோனை நடத்தி வந்தவர் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சின்னப்பன். சம்பவத்தன்று வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். மறுநாள் விடிந்து வேலைக்கு வந்த வடமாநிலத்தவர்கள் சிலர் கடையை திறந்தபொழுது கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உள்ளே இரத்த வெள்ளத்தில் சின்னப்பன் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பதைக் கண்டு வெளியே ஓடி வந்த வடமாநில ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் அளிக்க அங்கு வந்த அதிகாரிகள் சின்னப்பனின் உடலை வீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். சின்னப்பனை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். சின்னப்பனிடம் பணியாற்றிய வடமாநில ஊழியர்களையும் விசாரித்தனர். அதில் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து சின்னப்பனின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்ய அதில் அவரது நெருங்கிய நண்பரான சக்திவேல் என்பவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். கொலைக்கு முன் சக்திவேலை தான் சின்னப்பன் கடைசியாக சந்தித்திருப்பதும் சம்பவ நேரத்தில் இருவரும் ஒரே லொகேஷனில் இருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சக்திவேலை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இனியும் பூ போல கவனித்தால் வேலைக்காகாது என ஸ்பெஷல் விசாரணையை தொடங்க அதில் சார் நான் தான் சார் அவனை கொன்னேன் என சக்திவேல் ஒப்புக்கொண்டார். இதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் நான் பழகுவதா நீ பழகுவதா என்ற வாக்குவாதத்தில் சின்னப்பனுக்கும் சக்திவேலுக்கும் பகை உண்டானது. சம்பவத்தன்று சின்னப்பனின் கடையில் உட்கார்ந்து சுபாஷ் உள்ளிட்ட மூவர் மது அருந்தினர். அப்போது ஏற்பட்ட பெண் விவகார ஆர்குமெண்டில் சின்னப்பன் தனது நண்பர்களை ஏளனமாக பேசியதாக கூறப்படுகிறது. அதை கேட்டு ஆத்திரமடைந்த சக்திவேல் சுபாஷ் உள்ளிட்ட இருவரும் சின்னப்பனை அடித்து கொலை செய்தனர். இக்கொடூர சம்பவத்தை சக்திவேல் வாக்குமூலமாக ஒப்புக்கொள்ள அவரையும் கொலை கூட்டாளியான சுபாஷையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெண் விவகாரத்தில் உயிர் நண்பனை அடித்தே கொலை செய்த சம்பவம் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.